திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே நாம் இப்பொழுது திருநாக்கரசு சுவாமிகளை ஏற்றி 6ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். அனைவரும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு குறித்தும் இந்த நிகழ்ச்சியினுடைய இன்றைக்கு ஐயா அவர்கள் அலுவலர் செய்ய அவர்கள் வெளியே பயணப்பட இருப்பதனால் வருவார்களா என்பது சந்தேகம்தான். இருப்பினும் ராஜா ஐயா அவர்கள் பொறுப்பேற்று நடத்தும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்வது. அடியனும் ஒரு கிரக பிரசு சென்று கொண்டிருப்பதால் ஐயா அவர்கள் பொறுப்பேற்று இந்த பதிவுகளை எல்லாரும் பாட வைத்து பதிவு செய்யும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீதேவ் ஐயா அவர்கள் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள், வந்தாலும் பயணிக்கும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மற்றபடி ஐயா பொறுப்பேற்று நடத்தும்படி பணிவன்போடு கேட்டு நிகழ்ச்சியை துவங்குறோம். திருச்சிற்றம்பலம். ஐயா இருக்கீங்களா? நன்றி ஐயா, நன்றி. அடியன் வந்து கிரக பிரசு போனோம். அப்புறம் அம்மாவுடைய பையனுடைய திருமணத்துக்கு போனோம். அதுக்காக தான் நான் காலைல புறப்பட்டேன். பட்டம் இல்லாம எல்லாரையும் கூப்பிடுங்க, சரிங்களா? நல்லதுமா. ஐயா தொடங்க, முறையா தொடங்க. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. சிவாயிரம். முதலில் நால்வர் பெருமக்கள் துதி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, போற்றி. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. திருஞான சம்பந்த நாவரச சுந்தர திருவாத ஊரர் மற்றை, திருமாளிகை தேவ சேந்தனார் கருவூர் தெல்லு பூந்துருத்தி நம்பி, மருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர், மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திருவாலவாயார், ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேராம ஒலிக்கீரை கல்லாடனார், உன் கபிலர் பாணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிராடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பி ஆண்டா நம்பி கேட்கிறாரும், திரு சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. பெரிய புராணத்தில் திருநாக்கரசு சுவாமிகள் பாடல். அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம், அன்பு சிறு கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற கண் இரண்டும் எனவும் போனம் உய்ய, இருள் கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் என்றால் தாம் திருவருளும் எனவும் கூடே, இருள் கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைய வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். திருக்கதவம் திறப்பதற்கான பாடல். சங்கரையா வாங்கய்யா. திருப்பள்ளி எழுச்சி. படிங்கம்மா. படிக்கிறேன் ஐயா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. பெருமான் பேரானந்தத்து பெரியாதிருக்க தெற்கீர்கால் அருமாள் உற்று திண்ணை நீர் அம்மா அழுங்கி ஆற்றாதே, திருமாமணிசே திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து, திருமானறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருப்பள்ளி எழுச்சி 10வது பாட்டு. திலகவதி அம்மா படி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. அம்மையப்பராக தினந்தோறும் வந்து இந்த இது வழிபாடு நடத்தி கொடுக்கும் அம்மையப்பராக ராஜாராணி ஐயா திருவடிகளுக்கு வணக்கம். சிவாய நம. புவனியில் போய் பிரபமையில் நாள் நாம் போக்குகின்றோம், அவமே இந்த பூமி
பூமி சிவனுய்ய கொள்கின்ற ஆரென்று நோக்கி திருப்பெரும் துறையுறைவாய் திருமாலாம் அவன் விருப்பேதவும் அலரவன் ஆசைப்படவும் நின்னலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்தெம்மை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. நன்றிங்க ஐயா. திருச்சி. வாங்க ஐயா. ஐயா வாங்க. சிவாயம். அருளரசு ஐயா வாங்க ஐயா. சிவாய நம. பட்டமால் ஓபன் பண்றீங்களா? மியூட் ஓபன் பண்ணணுமே. தாமோதர ஐயா, சித்ரா, அருளரசு ஐயா மியூட் ஓபன் பண்ணணுமே. அம்மாவை ஓபன் பண்ண சொன்னாங்க ஐயா. சொக்கம்மாள் இன்னும் வரலையே. அம்மா பட்டம்மாள் அம்மாவுக்கு சொன்னாங்க. ஆமா. பட்டம்மாள் இருக்கீங்களா? சிவாயனம். சிவாயனம் ஓபன் பண்ணிட்டாங்க. நான் ஓபன் பண்ணிட்டேன். நீங்க ஐயா நீங்க பண்ணிய பாருங்க. சரி சரி. பதிவுகள் அப்படியே படிங்க. யாரும் வரலனாலும் நீங்க பதிவு படிங்க. முடிஞ்சா பொழிப்புரை இருந்தா அப்படியே பொழிப்புரையை மட்டும் வாசிருங்க ஐயா. பெருமானே. அது ஐயா வந்துட்டாங்க. சரி வந்துட்டாங்க. தொடங்க ஐயா. பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடையார் பெருமக்களே, பெரிய புராண திருநெறிய தமிழோசையில இன்றைக்கு 244வது நாளாக 6ஆம் திருமுறையிலே 58வது பதிகம் திருவலம்புரம் திருத்தாண்டகம் பொதுப்பண் எந்நேரமும் அரிகாம்பது ராகத்திலே பாடக்கூடியது. காவிரியுடைய தென்கரையிலே 44வது தலமாக மயிலாடுதுறை பூம்புகார் சாலையிலே உள்ளது. பெருமான் வலம்புரநாதர், அம்பாள் வடிவகிற்கண்ணி. இதுக்கான திருநாவுக்கரசர் பாடல் 187. ஆண்ட அரசு எழுந்தருள. 183. 183. ஆண்ட அரசு எழுந்தருள. திருச்சிற்றம்பலம். ஆண்ட அரசு எழுந்தருள கோலக்காவை அவரோடும் சென்றிரஞ்சி அன்பு கொண்டு மீண்டருளினார் அவரும் விடை கொண்டிப்பால் வேதநாயகர் விரும்பும் பதிகள் ஆன நீண்ட கருப்பரியலூர் முன்பூர் நீடூர் நீடு திருப்புருக்கை திருநின்றியூரும் காண்டகைய நனிப்பள்ளி முதலாய் நன்னி கண்ணுதலார் கழல் தொழுது கலந்து செல்வார். திருக்கோலக்காவை வணங்கிய பின் ஞானசம்பத்திலே விடை பெற்று கொண்டு அந்த நாவுக்கரசர் பெருமான் அங்கே உள்ள காவிரி வடகர தலங்களை எல்லாம் வழிபடுகிற போது இங்க இந்த தலத்தையும் வழிபட்டார், திருவலம்புரத்தையும் வழிபட்டார் என்று குறிப்பிட்டு நம்ம டிகேசி சொன்ன அந்த இது. சிற்றம்பலம் மண்ணளந்த மணி வண்ணரு தாமும் மற்றை மறையவரும் வானவரும் சூழ நின்று கண்மலிந்த திருநெற்றி உடையார் ஒற்றை கதனாகம் கையுடையார் காணீரன்றே பண்மலிந்த மொழியவரும் யானும் எல்லாம் பணிந்திரஞ்சி தம்முடைய பின் பின் செல்ல மண்மலிந்த வாழ்வுடை சூழ் மாட வீதி பலம்புறமே புக்கங்கே மன்னினாரே
மண்மலிந்த வயல் புடை சூழ் மாட வீதி வலம்புறமே புக்கங்கே மன்னினாரே. அந்த வலம்புறமே புக்கங்கே மன்னினாரே என்ற சொல்ல பாடல் தோறும் வைத்து அமைந்த திருத்தாண்டகம் மண்மலிந்த வயல் புடை சூழ் மாட வீதி என்று சொல்லி இயற்கையும் இறைவனையும் இணைத்து பாடிய பாடல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. இரண்டாவது பாட்டு சிலை நவின்ற. அடியேன் படிக்கிறேன். படிங்க. சிலை நவின்ற ஒரு கணையால் புறமூன்றெய்த தீவண்ணர் சிறந்திமையோர் இறைஞ்சி ஏத்த கொலை நவின்ற களியானை உருவை போத்து கூத்தாடி திரிதரும் அக்கூத்தா நல்ல கலை நவின்ற மறையவர்கள் காண காண கடுவிடை மேல் பாரிடங்கள் சூழ காதல் மலைமகளும் கங்கையும் தாமும் எல்லாம் வலம்புறமே புக்கங்கே மன்னினாரே. பெருமான் தன்னுடைய ஒரு பாகமாக மலைமகளையும் சிரத்திலே கங்கையும் வைத்து இருக்கிறான். உமை பாகனாகவும் கங்காதரனாக இருக்கிறான் என்று சொன்ன பாடல். வாழ்க வாழ்க. தீக்கூறும் திருமேனி. தீக்கூறும் திருமேனி ஒருபால் மற்றை ஒருபாலும் அறிவுருவம் திகழ செல்வர் அக்கூரில் தான் தோன்றி பூவார் போல வருவினையன் சொல்லுவதுமே அப்பால் எங்கும் நோக்கார் ஒரு இடத்தும் நூலும் தோலும் துதைத்திலங்கும் திருமேனி வெந்நீராடி வாக்கால் மறை விரிந்து மாயம் பேசி வலம்புறமே புக்கங்கு மன்னினாரே வலம்புறமே புக்கங்கு மன்னினாரே. திருச்சிற்றம்பலம். திருநீறு பூசி திருமுறை பாராயணம் செய்வது போல திருமேனி வெண்ணீராடி வாக்கால் மறைவிரித்து மாயம் பேசி என்று இந்த வாக்காலே மறையாகிய அஞ்செழுத்தை ஓதி பெருமான் நம்மிடத்துல மாயா தனுவிளக்கு என்ற அந்த இதை தந்து ஆணவத்தை அடக்க முயல்கிறான் என்று சொல்கிற மாதிரி அமைந்த சித்தாந்த செய்தி சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து நான்காவது பாட்டு மூவாத முக்கப்பாம்பு. சங்கரையா வாங்க. சிற்றம்பலம். மூவாத மூக்கப்பாம் பறையில் சாத்தி மூவாத மூக்கப்பாம் பறையில் சாத்தி மூவர் உருவாய முதல்வரும் நாள் கோவாத எரிகணையை சிலை மேற்கோத்த உலகனா குளிர் கொன்றை சூடி இங்கே போவாரை கண்டடியேன் பின்பின் செல்ல புறக்கணித்து தம்முடைய போதம் சூழ வாவாயன உரைத்து மாயம் பேசி வலம்புறமே புக்கங்கு மன்னினாரே வலம்புறமே புக்கங்கு மன்னினாரே. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. பெருமானை நாம் வா என்று சொல்வதில் அவன் நம்மை வா வா என்று சொல்ல வேண்டும். அதனாலே வாவா என உரைத்து மாயம் பேசி வலம்புறத்திலே மன்னிருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. ஆனால் ஒரு கை அது ஏந்தி. திலகவதி அம்மா வாங்க. அஞ்சாவது பாட்டு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனலொரு கையது ஏந்தி அதழினோடே அனலொரு கையில் ஏந்தி அதழியோனோடே ஐந்தலைய மானாகம் மறையில் சாத்தே புனல் பொதிந்த சடை கற்றை பொன் போல் மேனி
புனிதனார் புரிந்த மரர் இறஞ்சி ஏத்த சினவிடையை மேல் கொண்டு திருவாரூரும் சிரபுரமும் இடைமருதும் சேர்வார் போல மனமுருக மலைக்கழல மாயம் பேசி வலம் புறமே புக்கு அங்கே மன்னினாரே வலம் புறமே புக்கு அங்கே மன்னினாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உன் வரையார் கடற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் என்று மனமுருக இறைவனை பாட வேண்டும். அந்த மாதிரி மனமுருக வளைகவழ மாயம் பேசி பலம்புறமே புக்கங்கே மன்னினாரே என்று மணிவாசருடைய திருச்சதகத்தை நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. கருத்ததொரு கண்டத்தர். பட்டம்மாள் வாங்க. 2 பேருக்கு மியூட் ஓபன் பண்ணணும். சிவாயினம் வாங்க. சதானந்தன் ஐயா வாங்க. திருமணத்துக்கு கிளம்பிங்கிறங்க ஐயா. நான் கேட்டுட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்லைங்க. வாங்க வாங்க. 2 பேருக்கு மியூட் ஓபன் பண்ணுங்க. அவங்க 2 பேருக்கு மியூட் எடுத்து விட்டுறேன் ஐயா நானு. சரிம்மா சரிம்மா. சதானந்தன் ஐயா வாங்க. கருத்தொரு கண்டத்தர் காலன் வீழ காலினால் காய்ந்துகந்த காபாலியார் முறித்தொரு தோலுடுத்து முண்டம் சாத்தி முனிகணங்கள் புடைசூழ முற்றந்தோறும் தெரித்தொரு வீணையராய் செல்வா தம்வாய் திருமுருவல் வந்து சிந்தை வவ்வ மரித்தொருகால் நோக்காதே மாயம் பேசி வலம்புறமே புக்கங்கே மன்னாரே. திருச்சிற்றம்பலம். திருமுருவல் வந்தனது சிந்தை செய்ய மரித்தொருகால் நோக்காதே மாயம் பேசி என்று அகத்துரை பாடலாக இதை அமைத்திருக்கிறார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து பட்டுடுத்து பவளம்போல் மேனியெல்லாம். உமா அம்மா பட்டுடுத்து பவளம்போல் மேனியெல்லாம் பசு சாந்தும் கொண்டணிந்து பாதம் நோக இட்டெடுத்து நடமாடி இங்கே வந்தார்க்கு எவ்வூரியும் பெருமான் என்றேனாகி இட்டிடுமாறு அது செய்து விரைந்து நோக்கி வேறொரு பதி புக போவார் போல பட்டணைகள் பட நடந்து மாயம் பேசி பலபுறமே புக்கங்கே மன்னினாரே. இட்டிடுமாறு அது செய்து விரைந்து நோக்கி வேறொரு பதி புக போவார் போல பட்டணைகள் பட நடந்து மாயம் பேசி பலபுறமே புக்கங்கே மன்னினாரே. நம்முடைய திருமுறை நெறியில திருமணம் செய்கிற போது மணமக்களுக்கு புத்தாடை வழங்குதல்னு முதல்ல அதுக்கு புத்தாடை வழங்கிதான் திருமணத்தை தொடங்குவாங்க. அப்படி தொடங்குகிற போது மணமகளுக்கு புத்தாடை கொடுக்கிற போது இந்த பாட்டு சொல்லுவாங்க. மணமகனுக்கு சொல்லும் போது தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பினும் தொண்ட தருகிலா பொய்மையாளரை பாடாதே அந்த புகழூர் பாடுமின் புலவிர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடரு கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாரும் ஐயுறவில்லையே என்று சோறும் கூரையும் என்று அந்த கூரை வேட்டி கூறப்படுவது சொல்ல மணமகனை கூட சொல்ல அந்த சுந்தரர் பாட்டை சொல்லி மணமகள் கிட்ட கொடுக்க சொல்ல இந்த பாட்டை சொல்லி கொடுப்பாங்கன்னு எங்க ஐயா குறிப்பிடுவார். அதுதான் பட்டொடுத்து பவளம்போல் மேனியெல்லாம் பசுஞ்சாந்தம் கொண்டணிந்து பாதம் நோவ இட்டெடுத்து நடமாடி இங்கே வந்தார்க்கு எவ்வூரீர் எம்பெருமான் என்றேன் ஆவி விட்டிடுமார் அது செய்து விரைந்து நோக்கி வேறோர் பதிபுகப் போவார் போல பட்டணைகள் பட நடந்து மாயம் பேசி பலம்புறமே புக்கங்கே மன்னினாரே. அந்த தன்னுடைய தாய் வீட்டில இருந்து
தன்னுடைய கணவன் வீட்டுக்கு போறதுக்காக அப்ப சொல்லப்படுகிற பாடல் விட்டிடுமார். நீங்க அந்த பாட்டுல வேறோர் பதிமுக போவார் போல, இந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டுக்கு போறதுக்காக இந்த அந்த பட்டுடுத்து நீங்கள் பவளம் போல் இனியோடு பசுந்தானந்து இந்த திருமணத்தை செய்து கொள்ள வேண்டும் என்று மணமக்களை வாழ்த்தி சொல்கிற இந்த பாட்டை சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம காலையில அங்க காவித்தண்டலம் ராமன் சண்பகவல்லி தம்பதியுடைய திருமணத்தை இப்ப 6 மணிக்கு மேல நடக்க போகுது. நம்மள வர சொல்லியிருந்தாங்க. நேற்று இரவு நான் போயிட்டு மணமக்களை வாழ்த்துட்டு வந்தேன். அதனால அந்த நினைவாக இன்னைக்கு இந்த பாட்டை எல்லாருமா சேர்ந்து பாடி மணமக்களை வாழ்த்துற மாதிரி வச்சுக்கலாம் இங்க இந்த நிகழ்ச்சி மூலமா. அதனால எல்லாரும் இந்த பாட்டு பாடிடலாம். நன்றி நன்றி ஐயா, சிறப்பா இருக்கு அந்த பாட்டு. ஆமா, சரஸ்வதி அம்மா வாங்க. பட்டுடுத்து பவளம் போல். நிகழ்ச்சிக்கு போயிருக்காருயா, வேற ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்காங்க. அதான் இந்த திருமணம் தான் போயிருப்பாரு. திருமணம் போவார். ஆமா, சரியா இருக்கு, இந்த பாட்டு கரெக்டா வருது. சரியா படிங்கம்மா. பட்டுடுத்து பவழம் போல் மேனி எல்லாம் பசுஞ்சாந்தம் கொண்ட நின்று பாதம் நோவ. பட்டுடுத்து பவழம் போல் மேனி எல்லாம் பசுஞ்சாந்தம் கொண்ட நின்று பாதம் நோவ. இட்டெடுத்து நடமாடி இங்கே வந்தார், இட்டெடுத்து நடமாடி இங்கே வந்தார். எவ்வூரில் எம்பெருமாள் என்றே நாவி விட்டிடுமார் அது செய்து விரைந்து நோக்கி வேறோர் பதி பூக போவார் போல. விட்டிடுமார் அது செய்து விரைந்து நோக்கி வேறோர் பதி பூக போவார் போல. வட்டனைகள் பட நடந்து மாயம் பேசி, வட்டனைகள் பட நடந்து மாயம் பேசி வலம்புறமே புக்கங்கே மண்ணினாரே, வலம்புறமே புக்கங்கே மண்ணினாரே. நன்றி ஐயா. அந்த திருமுறை நெறியில திருமணம் செய்கிற போது, அந்த தாலி கட்டுற போது மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணினல் அகுதுரும் கடுமல வடநகர் பெண்ணில் நல்லாளும் பெருந்தகை இருந்ததே என்று வாழ்த்தவுடனே அப்பர் சாமி பாட்டு சொல்லுவாங்க. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள் அகலிடத்தாள் ஆசாரத்தை தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவந்தாளே என்று அப்ப அந்த திருத்தாண்டகம் சொல்லுவாங்க. அது பொது திருத்தாண்டகம் இருக்கும். அதனால தன்னை மறந்து தன் நாமம் கெட்டு தலைவந்தாள் தலைப்பட்டாள் என்று சொல்கிற போது அதை செய்துதான் இங்கே பட்டுடுத்து பவளம் போல் மேனியெல்லாம் என்று சொல்லி வேறோர் பதிபுக போவார் போல என்ற அந்த இடத்தை பதிவு செய்திருக்கிறார். அந்த திருமுறை இந்த பாட்டை பாடுற வழக்காதனால இன்னைக்கு நடக்கிற அந்த திருமணத்துல அந்த சொர்ணமி என்ற மணமகள் சந்தோஷ் என்ற அந்த தலைவருடைய தலைப்படுவதற்காக வேறோர் பதிக போற அந்த மணமக்களை வாழ்த்து. ஏன்னா இந்த நிகழ்ச்சி மூலமா அந்த அம்மா நம்ம எல்லாம் அழைப்பு விட்டாங்க. எல்லாரும் அந்த இடத்துக்கு போக முடியாது. அதனால இங்கிருந்து அந்த மணமக்களை வாழ்த்தி இந்த பதிகத்துக்கு நடுவுல இந்த பாட்டை சொல்லி மணமக்களை வாழ்த்திடலாம். அதனாலதான் எல்லாரையும் பாட சொன்னேன். பட்டுடுத்து பவளம் போல். தாமோதரையா வாங்க. திருச்சிற்றம்பலம். பட்டொடுத்து பவளம் போல் மேனி எல்லாம் பசு சாந்தம் கொண்டணிந்து பாதம் நோவ, இட்டெடுத்து நடமாடி இங்கே வந்தார்க்கு எவ்வூரில் எம்பெருமான் என்றே நாவி விட்டிடுமார் அது செய்து விரைந்து நோக்கி வேறோர் பதிபூக போவார் போல.
பட்டணைகள் பட நடந்து மாயம் பேசி வலபுறமே புக்கங்கே மன்னினாரே. பட்டணைகள் பட நடந்து மாயம் பேசி வலபுறமே புக்கங்கே மன்னினாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. வாழ்க வாழ்க வாழ்க. அப்புறம் அடுத்தது சித்ரா வாங்க. சித்ரா. அடுத்தது கிரண் வாங்க. திருச்சிற்றம்பலங்க. திருச்சிற்றம்பலம். பட்டுடுத்து பவளம் போல் மேனி எல்லாம் பசு சாந்த கொண்டணிந்து பாதம் நோவ இட்டெடுத்து நடமாடி இங்கே வந்தார் எவ்வூரிர் எம்பெருமான் என்றே நாவி விட்டிடுமாறாது செய்து விரைந்து நோக்கி வேறோர் பதிப்புக போவார் போல வட்டணைகள் நடந்து மாய பேசி வலம்புறமே புக்கங்கே மன்னினாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அடுத்து யாரு இருக்குங்க? திருச்சிற்றம்பலம். பட்டுடுத்த பவளம் போல் மேனி எல்லாம் பசு சார்ந்த கொண்டணிந்து பாதம் நோவ நடமாடி இங்கே வந்தார் எவ்வூரில் எம்பெருமான் என்றே லாவி விட்டிடுமாறு செய்து இணைந்து நோக்கி ஏதோர் பதிப்புகள் போவ போல வட்டணைகள் படலந்து மாயம் பேசி முதம்புறமே புக்கங்கே மன்னினாரே. வலம்புறமே புக்கங்கே மன்னினாரே. வலம்புறமே புக்கங்கே மன்னினாரே. வேறோர் பதிபுக போவார் போல வட்டணைகள் படநடந்து மாயம் பேசின்னு மணமக்களை மழை சொல்லால வாழ்த்துற மாதிரி பாட்டு கிரண் பாடுனது. கணபதி ஐயா இருக்காங்களா? முதியோர் வாயால வாழ்த்துறோம். இன்னும் வரலையா? சரி. அப்ப லலிதா இப்பதான் வந்திருக்காரு. மியூட் ஓபன் பண்ணணும். லலிதா பாலசுந்தரம் வாங்க. அவங்க 2 பேர் மியூட் ஓபன் பண்ணலைங்கய்யா. லலிதா பாலசுந்தரம் மீட்டிங் ஓபன் பண்ணணும். பட்டம்மாள் எங்க இருக்காங்க தெரியலையே. விட்டு கிளம்பி போயிருப்பாங்க. அவங்க திருமணத்துக்கு கிளம்பி போயிட்டாங்க. நடராஜன் கல்யாணத்துக்கு போயிட்டாரு. வேற யாரு? நித்திலா இருக்காங்களா பாருங்க. நித்திலா தான் ஓபன் பண்ணுவாங்களா? நித்திலா வரல, இன்னும் வரலையா. சதானந்தன் ஐயா வாங்க படிங்க. அவங்க பட்டம்மாட்ட சொல்லி எல்லா ஓபன் பண்ண சொல்லிடலாங்க. அவங்க போன் பண்ணணும். ஐயா ஐயா பாட்டி தாத்தாவோட போன்ல மியூட் போட்டுட்டு இருக்கீங்க. அது மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க பாடுவாங்க. அதான் அதுக்குதான் பாக்குறோம். சொல்றேன். அந்த மியூட் ஓபன் பண்றதுக்காக அந்த பட்டம்மாள் அந்த நடராஜையெல்லாம் திருமணத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. 6 மணிக்கு திருமணம். அவங்க அங்க போறதுக்காக ரெடி பண்ணிட்டு அவங்க போன்ல கான்டாக்ட் பண்ணி பாக்கலாம். பண்ண சொல்லுங்க. திருச்சிற்றம்பலம். சங்கரையா. பட்டுடுத்தி பவளம் போல் மேனி எல்லாம் பட்டுடுத்தி பவளம் போல் மேனி எல்லாம் பசுசாந்த கொண்டணிந்த பாதம் நோவ இட்டுடுத்தி நடமாடி இங்கே வந்தார் எவ்வூரில் எம்பெருமான் என்று நாவி இட்டிடுமாறது செய்து விரைந்து நோக்கி வேறோர் பதிபுக போவார் போல வட்டணைகள் பட நடந்து மாயம் பேசி
வலம்புறமே புக்கங்கே மன்னினாரே, வலம்புறமே புக்கங்கே மன்னினாரே. திருச்சிற்றம்பலம். வாழ்க மணமக்கள், வாழ்க வளமுடன். ஐயா படிங்க சதானந்தன் ஐயா வாங்க. அடுத்தது திலகவதி அம்மா வாங்க. படிங்க ஐயா. சிவாய நம. திலகவதி அம்மா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பொங்காடர ஒன்று கையீர் கொண்டு போர் வெண்மழுவேந்தி திலகவதி அம்மா 7வது பாட்டு. பட்டு பவளம்போல் மேனி எல்லாம் திருமண பாட்டு. சாரிங்க மறந்துட்டேங்க நான் அது. ஐயாவுக்கு போடணும். பட்டொடுத்து பவளம் போல் மேனி எல்லாம் பசும் சாந்தம் கொண்டணிந்து பாதம் நோவ இட்டெடுத்து நடமாடி இங்கே வந்தார் எவ்வூரில் எம்பெருமான் என்றேன் ஆவி விட்டிடுமார் அது செய்து விரைந்து நோக்கி வேறோர் பதிப்பூக போவார் போல வட்டனைகள் பட நடந்து மாயம் பேசி வலம் புறமே புக்கு அங்கே மன்னினாரே, வலம் புறமே புக்கங்கே மன்னினாரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நம சிவாய ஐயா. சொல்லிட்டேன் மியூட் எடுக்க சொல்லிட்டேன். எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க ஐயா. பட்டமாட்ட சொன்னாங்க எடுத்துட்டாங்க. நம சிவாய ஐயா. பட்டொடுத்து பவளம் போல் மேனி எல்லாம் பஞ்ச சாந்தம் கொண்டணிந்து பாதம் நோவ இட்டெடுத்து நடமாடி இங்கே வந்தார் கெவியூர் எம்பெருமான் என்றே நாவி விட்டிடுமாறாது செய்து வேண்டு நோக்கி வேறொரு பதிவுக்கு போவார் போல வட்டனைகள் பட நடந்து மாய பேசி வட்டனைகள் பட நடந்து மாயம் பேசி வலம்புறமே புக்கங்கே மன்னினாரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. பாலசுந்தரையா. வட்டணைகள்ன்றது என்ன ஐயா? வட்டணைகள் படம் நடந்து வட்டணைனா வீண் பேச்சு பேசுறது. சிவாயா. திருச்சிற்றம்பலம். வீண் பேச்சு பேசாமல் இறைவனுடைய பெருமையே பேசுறது. பட்டுடுத்து பவளம் போல் மேனி எல்லாம் சப்பசு சாந்தம் கொண்டணிந்து பாதம் நோவ இட்டெடுத்து நடமாடி இங்கே வந்தார் எவ்வூர் எம்பெருமான் என்றே நாவி விட்டிடுமாறது செய்து விரைந்து நோக்கி வேறோர் பதிப்புக போவார் போல வட்டனைகள் பட நடந்து மாயம் பேசி வலம்புறமே பொக்கங்கே மன்னினாரே. வட்டனைகள் பட நடந்து மாயம் பேசி வலம்புறமே பொக்கங்கே மன்னினாரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம்மையா. வாழ்க வாழ்க. அடுத்தது கணபதி. படிங்க படிங்க. அடுத்தது ஆர்த்தி கோபால். படிங்க. பட்டொடுத்து பவளம் போல் மேனி எல்லாம் பசுஞ்சாந்தம் கொண்டணிந்து பாதம் நோவ
இட்டெடுத்து நடமாடி இங்கே வந்தார் எவ்வூரீர் எம்பெருமான் என்று என்றே நாவி ஆடியோ சரியா வரலையா? அதான் ஆடியோ சரியா வரல. நடமாடி இங்கே வந்தார் விட்டிடுமாறு செய்து விரைந்து நோக்கி வேறோர் பதிப்பு கூட போவார் போல வட்டனைகள் பட நடந்து லீவ் பட்டன் போட்டு வெளில போயிட்டு மறுபடியும் வந்து பாடலாம். சரிங்களா? சரி, பாட்டு மறுபடியும் பாடுவார். ஆர்த்தி கோபால் வாங்க. ஆர்த்தி கோபால் லீவ் போட்டு சரி. திருச்சிற்றம்பலம். பட்டுடுத்தி பவளம் போல் மேனி எல்லாம் பசு சாத்தம் கோட்டணிந்து பாதம் நோவ இட்டெடுத்து நடமாடி இங்கே வந்தார் கெவ்வுயிர் எம்பெருமான் நின்றே நாவி விட்டுடுமாறது செய்து விரைந்து நோக்கி வேறோர் பதிப்புக போவார் போல வட்டனைகள் பட நடந்து மாயம் பேசி வலம்புறமே புக்கங்கே மண்ணே நாரே வட்டனைகள் பட நடந்து மாயம் பேசி வலம்புறமே புக்கங்கே மண்ணே நாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. கணபதி ஐயா. கணபதி ஐயா வாங்கய்யா. கணபதி ஐயா பெரியவர். லைன்ல இருக்காங்களா? அப்பா நமச்சிவாயம். சிவாத்தி சித்தம் அடியார் மக்கள் பாத பூஜ்யம் சமர்ப்பியாமி. நானாவித பரிமாண மந்திர சந்தன பத்த புஷ்பாஞ்சலி சமர்ப்பியாமி. தூபதீபம் தூபதேயாஞ்சனம் சமர்ப்பியாமி. சிவாய நம. சிவாய நம. அப்பா எத்தனாவது பா? அது 8வது பாட்டியா? 7வது பாட்டியா? 7வது பாட்டு. 6ஆம் திருமுறையில 58வது பதிகம் 7வது பாட்டு. 58ல 7 திருவலம்புரம்னு போட்டிருக்கோம். 6:58 7வது பாட்டு. பட்டுடுத்து. அப்பா ஒரு நிமிஷமா வாங்க வாங்க. 58 திருவலம்புரம் திருத்தாண்டகம் 7வது பாட்டு. மன்னிக்கணும் வந்துட்டோமா? வாங்க வாங்க. அந்த பாட்டை நான் ஒரு வாட்டி படிக்கிறேன் அந்த கேப்ல, அப்புறம் நீங்க ஆரம்பிங்க. அப்பா வந்துட்டோமா சிவா சிவா. பட்டுழுத்தி பவளம் போல் மேனி இல்ல பசுஞாந்தம் கொண்டே பாதம் இட்டெழுத்தே தினமாடி இங்கே வந்தார்க உயிர் எம்பெருமான்றே ஆவே விட்டுமாறது செய்தே பிறந்து நோக்கி வேறோர் பதிப்புகவார் போல் வட்டணைகள் பல நடந்து மாயம் பேசி பலம்பரமே புக்கங்கே மணி நாரே வட்டணைகள் பட நடந்து மாயம் பேசி பலம்பரமே புக்கங்கே மணி நாரே. சிதம்பரம். பவளம் போல் மேனி எல்லாம் பசுஞ்சாந்தம் கொண்டணிந்து பாதம் நோவ இட்டெடுத்து நடமாடி இங்கே வந்தார்க்கு
எவ்வூரில் எம்பெருமான் என்றே ஆவி விட்டிடுமாறு அது செய்து விரைந்து நோக்கி வேறு ஓர் பதிபுக போவார் போல பட்டணைகள் பட நடந்து மாயம் பேசி வலம்புறமே புக்கங்கே மன்னினாரே வலம்புறமே புக்கங்கே மன்னினாரே. சிவாயனம். பட்டுடுத்தி பவளம் போல் மேனி எல்லாம் பஞ்சு சார்ந்தும் கொண்டு அணிந்த பாதம் நோவா விட்டெடுத்து நடமாடி இங்கே வந்தார்க்கு எவ்வூரில் எம்பெருமான் என்றே நாவி விட்டிடுமாறு அது செய்து விரைந்து நோக்கி வேறொருவர் பதிப்புக போவார் போல பட்டணைகள் படம் நடந்து மாயம் பேசி பலம்புறமே புக்கங்கு மன்னினாரே பலம்புறமே புக்கங்கு மன்னினாரே. வாழ்க வாழ்க வளமுடன். மணமக்கள் வாழ்க வாழ்க. நன்றி. சிவஞான செல்வங்களுக்காக சார் இங்கே மன்னினாரே என்று வீண் பேச்சு பேசாம பெருமானுடைய புகழை பேச வேண்டும் என்பதற்காக பலம்புறமே புக்கங்கே மன்னினாரேன்னு பெருமானுடைய புகழை பேசுதல். வாழ்க வாழ்க. வேற இருக்காங்க? வேற யாரும் படிக்கிறீங்களா? மியூட் ஓபன் பண்ணணும் ஒருத்தருக்கு. சிவஞான செண்பவல்லி அம்மாவுக்கு. மற்றபடி எல்லாரும் படிச்சுட்டாங்க. நடராஜா இருக்காரா? இல்ல. எடுக்குமா? சிவாய் நம்ம எடுத்துட்டு பாருங்க. சரி. திருமண பாட்டுக்கு நீங்க போய் அங்க போய் படிங்க. இத வாங்க. செண்பவல்லியம்மா, வந்தவாசி செண்பவல்லியம்மா வாங்க. அடியே அடுத்த பாடல் படிக்கிறீங்க ஐயா. 88வது பதிகா 7வது பாட்டு 6:57. பாட்டு எல்லாரும் படிச்சாங்க, நீங்களும் படிங்க. 6ஆம் திருமுறை 58 திருவலம்பரம். இந்த எடுக்கிறேங்க ஐயா. எடுங்க எடுங்க. ஐயா லலிதா ஐயா, பெரிய ஐயா சொல்லுங்கம்மா. நேத்து சாமலாம்மா உங்களை கேட்டாங்க ஐயா. அப்படியா? சரி. பார்த்தேன் ஐயா. நேத்து குடுவாஞ்சேரியில முற்றோதல் வச்சிருந்தாங்க. சரி சரி. சரி ஐயா, கேட்கணும். சரிங்க ஐயா. 58 பதிங்களா ஐயா? ஆமா, 58வது பதிகம்மா. 6ஆம் திருமுறையில 58வது பதிகம் திருவலம்புரம்னு போட்டிருக்கோம். அதுல 7வது பாட்டு. ஆறு 58 7. பட்டுடுத்துன்னு வருதுங்களா? அதுங்களா ஐயா? பட்டுடுத்து பவளம்பு. திருச்சிற்றம். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். பட்டுடுத்து பவளம் போல் மேனி எல்லாம் பசும் சாந்தம் கொண்டணிந்து பாதம் நோவா இட்டெடுத்து நடமாடி இங்கே வந்தார் எவ்வூரில் எம்பெருமான் என்றே நாவி விட்டிடுமாறாது செய்து விரைந்து நோக்கி வேறோர் பதியுக போவார் போல வட்டணைகள் பட நடந்து மாயம் பேசி வலம்புறமே புக்கங்கே மன்னினாரே. வட்டணைகள் பட நடந்து மாயம் பேசி வலம்புறமே புக்கங்கே மன்னினாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. ஞானப்பிரசாத் இருக்காங்களா ஐயா? வெளில போயிருக்காருங்க ஐயா. சரிம்மா சரிம்மா சரி. வேற வேற 8வது பாட்டு படிக்கலாம். படிக்கலாமா? சரி. பலம் பல்லார் பயில் பழனம் பாசூர் என்று பழனம் பதிபழமை சொல்லி நின்றார் நல்லார் நனே பள்ளி என்று வைகி நாளை போய் நல்லாறு சேர்துமென்றார் சொல்லாறு ஒரு விடமா தோள்கை வீசி
சுந்தரராய் வந்த நீராடி எங்கும் மல்லாறு வயல் புடை சூழ் மாட வீதி வலம்புறமே புக்கங்கே மன்னினாரே. இந்த திருவலம்புரத்தில் இருக்க பெருமான் தான் திருப்பழனத்தில் இருக்கிறார், திருப்பள்ளியிலே நனிப்பள்ளியிலே இருக்கிறார், திருநள்ளாற்றிலே இருக்கிறார் என்று எல்லா தலத்திலும் இருக்க பெருமான் அந்த ஒரே பெருமான் தான். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. 9வது பாட்டு பொங்காடு அறவொன்று. நீங்க ஐயா நீங்க பாடுங்க. படிக்க சரஸ்வதி அம்மா படிக்கிட்டேன், பரிசையா வராங்க. சரஸ்வதி அம்மா கையில் ஏந்தி ஓர் வெண்மழு ஏந்தி போக கையில் கொண்டு முதல்ல பாடுங்க. இருக்கீங்களா? லைன்ல இருக்கீங்களா? ஆடியோ வரலையா? தாமோதரையா வாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். கையில் கொண்டு ஓர் வெண்மழு ஏந்தி போக நிற்பர் தங்காரோடு இடத்து தம்மேலார் வந்து தன்கா ஒரு விடத்து தம்மேல் வாரன் தவிர்ந்தருளா எங்கே இவர் செய்கை ஒன்றோடொன்றுவா என் கண்ணில் நின்றகலா வேடம் காட்டி எங்கே இவர் செய்கை ஒன்றோடொன்று ஒவ்வார் என் கண் நின்றகலா வேடம் காட்டி மல்குள் மதி வலம்புறமே புக்கங்கே மன்னினாரே மல்குல் மதி தவழும் மாந்த வீதி வலம்புறமே புக்கங்கே மன்னினாரே. பெருமான் அந்த ஆன்மாக்களுக்காக இந்த உலகத்தை படைத்தான், 5 பூதங்களாக படைத்தான்னு சொல்லுவாங்க. அந்த உலகம் உருண்டையா இருக்குதுன்னு சொன்னவர் நம்முடைய மணிவாசக பெருமான். அண்ட பகுதியின் இப்ப யாரோ டார்வின் யாரோ கண்டுபிடிச்சாருன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா 1000 ஆண்டுகளுக்கு முன்னையே மணிவாசகர் சொன்னார், அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பருந்தன்மை வளப்பருங்காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரின் 100 கோடியின் மேற்பட விரிந்தன. அந்த உலகம் சுழன்று கொண்டே இருக்கும், ஒரு இடத்துல நிக்காது, சுழன்று கொண்டே இருக்கும். அதனால அந்த விஞ்ஞான செய்தியை சொல்ற மாதிரி தங்கார் ஒரு இடத்து தம்மேலார்வம் தவிர்த்தருளார் தத்துவத்தே நின்றேன் என்பார் என்று அவன் பெருமான் மண் முதல் நாதம் ஈராக 36 தத்துவங்களில் நின்று ஒரு இடத்துல தங்காம சுற்றி சுற்றி சுழன்று வந்து ஆன்மாக்களுக்கு அருள் செய்கிறான் என்ற அந்த விஞ்ஞானம் மட்டுமல்ல விஞ்ஞானத்தையும் சேர்த்து சொன்ன பாடலாக இந்த பாடலை அமைத்திருக்கிறார். தங்கார் ஒரு இடத்து தம்மேல் ஆர்வம் தவிர்த்தருளார் தத்துவத்தே நின்றேன் என்பார். அப்படி சொன்னவர் யாரு? வலம்புறமே புக்கங்கே மன்னினாரே என்று திரு வலம்புரநாதர் என்ன பண்ணுறார்? இந்த உலகத்தை சுற்றி வந்து ஆன்மாக்களுக்கு என்றும் எப்போதும் அருள் செய்து கொண்டே இருக்கிறார் என்ற மெஞ்ஞானத்தோடு விஞ்ஞானத்தையும் கலந்து சொன்ன பாடலாக இந்த பாடலை குறிப்பிடுவார்கள். ஐயா அந்த பாட்டை தாமரையா அந்த பாட்டு இன்னொரு பாடுங்க. பாடுங்கய்யா. தாமரையா. திருச்சிற்றம்பலம். பொங்காடு அறவொன்று கையில் கொண்டு போர்வெண் மழுவேந்தி போகா நிற்பர் தங்கார் ஒரு விடத்தும் தம்மேல் ஆர்வம் தவிர்த்தருளார் தத்துவத்தே நின்றேன் என்பர் தங்கார் ஒரு விடத்தும் தம்மேல் ஆர்வம் தவிர்த்தருளார் தத்துவத்தே நின்றேன் என்பர்
எங்கே இவர் செய்கை ஒன்றொன்றொவ்வா என் கண்ணில் நின்றகலா வேடங்காட்டி மங்குல் மதி தவழும் மாட வீதி பலம்புறமே புக்கங்கே மன்னினாரே மங்குல் மதி தவழும் மாட வீதி பலம்புறமே புக்கங்கே மன்னினாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. மண் முதல் நாதம் நீராக உள்ள 36 தத்துவங்களிலும் பெருமான் நின்று அருள் செய்கிறான். அதோட அந்த 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 36 தத்துவம் இருக்கான இல்ல, அந்த நாதத்தை மண்ணுல இருந்து ஆரம்பிச்சு அந்த நாதம் வரை 36 தத்துவங்களையும் அப்படியே மேல பார்த்துட்டு போனா அந்த நாதத்தின் மேலாக நாதாந்தமாக இருக்கிறான் என்ற வகையிலே அவன் எந்த தத்துவத்திலையும் தங்காது மேலே போய் நிற்கிறான். தங்கார் ஒரு விடத்து தம்மேலார்வும் தவிர்த்தருளார் தத்துவத்தே நின்றேன் என்பார். எங்கே இவர் செய்கை ஒன்றொன்றுவா என் கண்ணின் நின்று அகலா வேடம் காட்டு என்று பெருமான் பலம்பரம பெருமானாக நம்முடைய அவருடைய வேடத்தை காட்டுகிறார் என்று சொல்கிற அந்த விஞ்ஞானத்தையும் மெஞ்ஞானத்தையும் கலந்து சொன்ன பாடலாக சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. கடைசி பாட்டு செங்கண்மால் சிலை பிடித்து. ஐயா திருச்சிற்றம்பலம் சாமி கேட்டுக்கிறேங்க சாமி. அடியான வேலையில கிளம்பி. சரிங்க சரிமா. செல்வத்துள் செல்வம் கவிச் செல்வம். வாழ்க வாழ்க. அடியான் படிச்சிடுறேன். செங்கண்மால் சிலை பிடிக்கும் தேனையோடும் ஏகு பந்தனம் செய்து சென்று புக்கு பொங்கு போர் பல செய்து புகழால் வென்ற ஓர் அரக்கண் நெடுமுடிகள் பொடியாய் வீழ அங்கு ஒரு தம் திருவிரலால் இறையே ஊன்றி அடர்த்தவர்க்கே அருள் புரிந்த அடிகள் இந்நாள் வங்கம் மலி கடல் புடை சூழ்மாட வீதி வலம்புறமே புக்கங்கே மன்னினாரே. வாழ்க வாழ்க. என்ன ஒரு 10 நிமிஷம் இருக்கு. அடுத்த 19 நேரம் இருக்காது. நம்ம வாழ்த்து சொல்லி முடிச்சலாயா. ஆனா அதுக்கு முன்னாடி மணமக்களை வாழ்த்து ஒரு பாட்டு. ஏன்னா அந்த அம்மா இங்க இந்த நிகழ்ச்சியில எல்லாரையும் கூப்பிட்டாங்க. இந்த திருமுறை தமிழோசையில நம்ம எல்லாம் ஒரு குடும்பமா இருக்கிறோம்னு சொல்லி எல்லாரும் வந்தோம். எல்லாரையும் போக முடியல. போனவங்க சில பேர் போனாங்க. இப்ப நம்ம போகாதவங்களாம் இங்க இருந்தே மணமக்களை வாழ்த்துற மாதிரி நேற்று ஒரு அந்த வாழ்த்து ஒண்ணு இது போட்டாங்க, கொடுத்துட்டு வந்தேன். அதுல அந்த ஒரு பாட்டை மட்டும் சொல்லி நம்ம எல்லாரும் மணமக்களை வாழ்த்தி அப்புறம் நம்ம பொன்னூசல் இதை பாடி முடிச்சிடலாம். அன்பு மிக்க அருமை மண மக்கள் வாழ்கவே, அன்பு மிக்க அருமை மண மக்கள் வாழ்கவே, இன்பு பொங்க என்றும் இவர்கள் இனிது வாழ்கவே, அறிவு மிக்க மக்கள் பெற்று அணியாய் வாழ்கவே, தெரிவு மிக்க செல்வம் ஓங்கி செழித்து வாழ்கவே, நோயிலாது வன்மை பெற்று நீடு வாழ்கவே, தேயம் போற்ற தொண்டு செய்து சிறந்து வாழ்கவே, என்றும் இவர்கள் இறைவன் அருளை எண்ணி வாழ்கவே, துங்கமுடைய தூய சொல்லை தொடர்ந்து வாழ்கவே, ஊழி ஊழி உவகை பொங்க ஓங்கி வாழ்கவே, ஊழி ஊழி உவகை பொங்க ஓங்கி வாழ்கவே, வாழி 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 மன மக்கள் வாழ்கவே, வாழி 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 மன மக்கள் வாழ்கவே. நேற்று அந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் அந்த இருக்கிற சூழல்லாம் அங்க மைக்ல படிக்க முடியல. அதனால அங்க படிக்கிறத விட இங்க அடியார்களோட பற்றி அடியார் மூலமாக மணமக்களை வாழ்த்தி துங்கமுடைய தூயோர் சொல்லை தொடர்ந்து வாழ்கவே. துங்கம்னா உயர்ந்த தூயோரா, அதுல உயர்ந்த தூயோர். யார் உயர்ந்த தூயோர்? திருமுறை தமிழோசைப்படிக்குள்ள உயர்ந்த தூயோர். அந்த துங்கமுடைய தூயோர் சொல்லை தொடர்ந்து வாழ்கவே என்று மணமக்களாக இருக்கிற சந்தோஷையும் சொன்னமையும் வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை முடிக்கலாம். இப்ப பொன்னூசல் பாடி திருக்கோயில் அடைப்பித்து வாழ்த்து சொல்லும். வாழ்க வாழ்க. நன்றி. லலிதாமா வாங்க, பொன்னூசல் முதல் பாட்டு படிங்க. லலிதாமா. சரஸ்வதி அம்மா திருக்கலம் அடைப்பதற்கு.
வாட்ஸ் அப்புறம் படிக்கிறேன். சரி, சீரார் பவளங்க வேற யார் படிக்கிறதையா? சதானந்தன் ஐயா வாங்க படிங்க. சீரார் பவளம் கால் முத்தம் கயிறாக ஏறாவும் பொன் பலகை ஏறி நிதமர்ந்து நாராயணன் அறியா நாள் மரத்தால் நாயடியேற்கு தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆராமோதின் அருள் தாளினை பாடி பொன்னும் சலாடாமோ பொன்னும் சலாடாமோ திருச்சிற்றம்பலம். திருக்கதம் அடைப்பித்தல் விடுமின் வேட்கை நோய். சரஸ்வதி அம்மா படிங்க. வாழ்த்து ஒரு ஐயா படிக்கும். சதானந்தன் ஐயா வந்திருக்காரு படிங்க. திருச்சிற்றம்பலம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும். கோவில் அடைத்தல் பாடலுங்க ஐயா. அதான் அதான் விடுவின் மிகுளி வேட்கை பாட சொன்ன யாத்திரை 10ல 5வது பாட்டு 8:45 விடுவின் வெகுளி வேட்கை. அந்த திருக்கதம் அடைப்பித்தல் பாடிட்டு அப்புறம் வாழ்த்து. வேற யாராவது படிக்க சொல்லுங்களா? நீங்களே படிச்சிருக்கீங்களா? வேட்கை நோய் மிகவோ காலம் இனி இல்லை உடையான் அடிகீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போ சிவபுரத்துள் அணியார் கதவு அது அடையாமே உடைபட்டுருகி போற்றுவோ புயங்கள் ஆவான் புகழ்களையே புயங்கள் ஆழ்வான் புகழ்களையே. கனவு தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்கோளால் அபிராமி கிடைத்தங்களே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் பெண்ணில் நல்ல கதிக்கே யாருமோர் குறைவிலை கண்ணில் நல்ல குரு கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததே இன்பம் பெருக்கி இருளகத்தி எஞ்ஞான்றும் துன்பம் தொடர்வறுத்து சோதியாய் அன்பமைத்து தீரா பெருந்துரையான் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான் ஆறிரு தொடர்ந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறு செய்தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க யானைதன் நன்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்மிகு பெய்க மலிவளம் சுரக்க மன்னல் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதீர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வெள்ளி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி 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 ராஜாயா. நன்றி ஐயா. சிறப்பு ஐயா. சிறப்பு. நன்றிங்க ஐயா. முடிச்சிடலாம் ஐயா. ஒரு நிமிஷம். நாளை காலையில அங்க சித்ராமா இதே மாதிரி சித்ராமா வீட்டுல நாளைக்கு காலையில சேலத்துல ஃபங்க்ஷனு. நாளைக்கு அங்க போறேன்.
அந்த ஆறாம் தர்மோட பெரிய சரிங்கய்யா பாட்டெல்லாம் அமிச்சனையா இன்னைக்கு ஒரு லிஸ்ட் போட்டு சரிங்கய்யா சரிங்கய்யா நாளைக்கு படிக்க வேண்டிய சரிங்கய்யா அந்த பரிகத்து 4 பரிகத்துக்கான பாட்டு அமைச்சர் பெரிய பண்ண பாட்டு அமைச்சறேன். அங்க இன்னைக்கு சரிங்கய்யா கண்பகத்தம்மாவோட அந்த இது திருமணம் நடந்த மாதிரி இந்த ராமன் அதாங்க எங்க முடிச்சிட்டேன். வாழ்த்துக்கள் தெரிவிப்பேன். சரி நன்றி நன்றிங்கய்யா நன்றி ஐயா. ஐயா நிறைவு செஞ்சலாம் ஐயா. நிறைவு செஞ்சலையா மணமக்களுக்கு நன்றி வாழ்த்து. நன்றி நன்றி கண்டிப்பா நன்றி. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே திருநாக்கர் சுவாமிகள் ஏற்றிய 6ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வந்தோம். அந்த நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சி இதை நிறைவு செய்வோம். மீண்டும் இந்த இரவு 9:45க்கு நாயன்மார்கள் புகழ்பாடிய 4 என்கிற தலைப்பின் கீழே சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். அத்துணையாவது நமச்சிவாயு. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நன்றி வணக்கம். இந்த நிகழ்ச்சி வாயிலாகவே அவங்க அழைப்பு கொடுத்தாங்க. இந்த நிகழ்ச்சி வாயில அவங்களுக்கு அடியார்கள் எல்லாம் சேர்ந்து வாழ்த்து பாடிட்டோம். வாழ்க. கண்டிப்பாங்க. நன்றிங்க 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 நன்றி. அந்த நேற்றுக்கு நான் அந்த வாழ்த்து கொண்டு போன வாழ்த்தை படிக்க முடியல, அதனால அதை ஆடியோ பண்ணி அமைச்சிருக்கேன். நீங்க அங்க நாங்க படிச்சு காட்டிடலாம். கண்டிப்பாங்க ஐயா. நன்றிங்க ஐயா நன்றிங்க. இதை இப்ப கிரக பிரசம் முடிச்சுட்டு அங்க போறோங்க ஐயா. ஆமா ஒரு புதுமனை புகழ் அங்க முடிச்சுட்டு நாங்க போறோங்க ஐயா திருமணத்துக்கு. நன்றிங்க நன்றி நன்றிங்க நன்றிங்க. இன்னைக்கு சாயந்தரம் அந்த இன்னைக்கு இரவு நிகழ்ச்சி நாளைக்கு காலையில இருக்க முடியாது. சரிங்க நாளைக்கு நைட்டு வந்துடும். நன்றிங்க ஐயா. நாளைக்கு நைட்டு நன்றிங்க ஐயா. நன்றி 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 நன்றி. ராஜையா